ஹலோ ஹாய், வெல்கம் டு ஏஎம் டிரைவிங். இன்றைக்கி நம்ம வந்து கமெண்ட்ஸில் வந்த சின்ன சின்ன டவுட் எல்லாம் கேட்டிருந்தாங்க இல்லையா, அந்த டவுட்ஸ் எல்லாம் நம்ம இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு 3 டவுட் வந்து ரொம்ப ஆழமாக எனக்கு தெரிஞ்சது. அந்த டவுட்டை இப்போ நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கொஞ்சம் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். லாங் வீடியோ இருக்கிறதுனால தான் நான் வந்து அதை பார்ட்டாக பிரித்து போடுற மாதிரி ஆகிடுது. ஏன்னா ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் போர் அடிக்கும். அதனால தான் உங்களுக்கு பிரித்து போடுறேன். ஏன்னா ஒருத்தருக்கு கற்றுக் கொடுக்கணுன்னா கண்டிப்பாக 1 ஹவர்லேருந்து 1.5 ஹவர் ஆகும். அந்த முழு வீடியோ உங்களால் பார்க்குறதுக்கு டைம் ஒதுக்க முடியாது. அதனால தான் நான் பிரித்து போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன். இப்போ ஒரு 50 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கேன் நான். இந்த வேகத்தில் உங்களுக்கு வந்து வேகத்தடையோ இல்லை திடீர்னு ஏதாவது குறுக்க வருதோ அந்த மாதிரி வர மாதிரி இருந்தால் முதல்ல என்ன பண்ணுங்கள், ஸ்பீட்லேருந்து காலை எடுத்துகிட்டு டைரெக்டாக பிரேக்கை மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி பிரேக் அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வண்டி கண்ட்ரோல் ஆகும். அதுக்கப்புறம் வண்டி இடிக்கிற மாதிரி இருந்தால் கிளச்சை அழுத்திட்டு வண்டியை நிப்பாட்டலாம். இந்த மாதிரி நீங்கள் வண்டியை நிப்பாட்டலாம். சடன் பிரேக் ஃபுல்லாக அழுத்திடாதீங்க, மெதுவாக அழுத்துங்க. ஓகே, இது ஒரு டைப்பு. இப்போ நான் வேகத்தடையில் உங்களுக்கு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ இந்த டேர்னிங் முடிஞ்ச பிறகு ஒரு வேகத்தடை வரும். இப்போது புது ஆளுக்கு வந்து அது தெரியாது. இப்போ இந்த மாதிரி போகிறாங்க, அதை கவனிக்காமல் கிட்ட போயிட்டாங்கன்னா என்ன நடக்கும்ன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஃபாஸ்ட்டாக நான் கவனிக்காமல் கிட்ட போயிட்டேன். இப்போ கிட்ட வந்த பிறகு நான் பார்க்கும்போது என்ன பண்ணால் டைரெக்டாக பிரேக் மட்டும்தான். டைரெக்டாக பிரேக் அப்ளை பண்ணி ஃபைனலாக கிளச்சை அழுத்தி, இப்போ நம்ம 5th கியரில் வந்தோம் இல்லையா, இப்போ நான் வெறும் கிளச்சை மட்டும் தான் அழுத்திட்டு இருக்கேன். 5th கியர்லேருந்து 2nd கியர் மாற்றிட்டு வெறும் நீங்கள் மறுபடியும் எடுக்கும்போது கிளச்சை மட்டும் எடுங்க. இப்போ இந்த டேர்னிங்கில் பாருங்கள், இந்த டேர்னிங் வளைக்கும்போது இந்த மாதிரி மெதுவாக வளைச்சிருங்க. வளைச்சிட்டு மறுபடியும் ஸ்டடி பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ வளைச்சிங்களோ அதை மட்டும் நீங்கள் ரிலீஸ் பண்ணால் போதும். இப்போ அதே மாதிரி இங்கேயே வேகத்தடை இருக்குது. நான் 2nd தான் இருக்கேன். அதனால் நம்ம கியர் மாற்ற வேண்டிய வேலை கிடையாது. ஒன்லி கிளச்சு பிரேக்கை விட்டுட்டு மறுபடியும் கிளச்சை மட்டும் ரிலீஸ் பண்ணுறேன். எப்போவுமே ஸ்டார்டிங்கில் வெறும் கிளச்சை மட்டும் ரிலீஸ் பண்ணுங்கள். அப்படி ரிலீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிக்கப் வந்து கம்மியாக இருக்கும், அதாவது வேகமாக இழுக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் கிளச்சை எடுத்த பிறகு நீங்கள் ஆக்சிலேட்டரை கொடுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ அதே மாதிரி இங்கேயும் ஒரு வேகத்தடை இருக்குது. இப்போ நான் 3rd கியரில் இருக்கேன். கண்டிப்பாக இங்கே பிரேக் அடிக்கணும். பிரேக்கு கம்மியாக ஒரு 50 கிலோமீட்டருக்கு உள்ள, அதே மாதிரி அந்த 10க்குள்ளே வர வரைக்கும் நம்ம விட்டுறக்கூடாது. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், கியரை குறைச்சிட்டு கிளச்சை எடுக்க ஆரம்பிச்சிடணும். அப்போ உங்களுக்கு அந்த 10 கிலோமீட்டருக்குள்ளே வராமல் இருக்கும். அப்போ தான் அந்த மூவிங் இருக்கும். இப்போ நான் சொல்கிறது இந்த வண்டிக்கான மெத்தடு. உங்கள் வண்டி இன்னும் சின்னதாக இருந்தால் அதோட கண்ட்ரோல் கண்டிப்பாக மாறுபடும். ஏன்னா வீலோட அளவு மாறும். அந்த வீலோட அளவு இன்னும் சின்னதாகும் போது என்ன ஆகுனாக்கா, அந்த வேகத்தடையில் அதிகமான ஸ்பீடு, இந்த 10 கிலோமீட்டர் கூட அதிகமான ஸ்பீடு இருக்கலாம். நான் இப்போ சொல்கிறது முழுக்க இந்த வண்டிக்கான கண்ட்ரோல் மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ நான் இதில் சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் வண்டியில் செய்யும்போது என்ன ஆகுனா மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வண்டியில் என்ன கண்ட்ரோலுன்றது நீங்கள் தான் அதை கவனிக்கணும். ஏன்னா எல்லா வண்டியுமே ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு நீங்கள் பைக் ஓட்டுறீங்க, இப்போது நீங்கள் ஸ்ப்ளெண்டரு இல்லை ஸ்கூட்டி வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா, அதே ஸ்கூட்டி உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து நீங்கள் வாங்கி ஓட்டும்போது சின்ன வேரியண்ட் மாறுபடும். கண்ட்ரோல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு சேஞ்ச் ஆன மாதிரி தெரியும். அது புது வண்டியே இருந்தாலும் உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக தெரியும். அதனால் என்ன பண்ணுங்கள்,
வேறு வண்டி நீங்கள் எடுத்து ஓட்டும்போது, உங்கள் வண்டியை தவிர்த்து வேறு வண்டி நீங்கள் வாங்கி ஓட்டும்போது அதை முடிஞ்ச அளவுக்கு கம்மியான வேகத்துலேயும் ரொம்ப நிதானமாக ஓட்டுங்க. அப்படி ஓட்டினீங்கன்னா மட்டும்தான் அந்த கண்ட்ரோலை நீங்கள் அப்சர்வ் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கும். அந்த டைம் நீங்கள் கொடுக்கணும். மெதுவாக ஓட்டினா தான் உங்களுக்கு அந்த டைம் கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம அடுத்த கிளாஸ் பற்றி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பிரேக்கை அப்ளை பண்ணி பிரேக்கை அந்த வேகத்தடைக்கு முன்னாடியே விட்டுட்டு ஏறி இறங்கின பிறகு என்ன பண்ணுங்கள், செகண்ட் கியர் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளட்ச் எடுத்திங்கன்னா வண்டி மூவ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி வந்து ஒரு ரொம்ப டவுன், அதாவது ரொம்ப மேடான இடம் இருக்குது. இப்போ இந்த இடத்துல எப்படி கிளட்சை ஆப்ரேட் பண்ணி எப்படி வண்டியை ரோடுக்கு மேலே ஏற்றுறது, இதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ நான் ஃபஸ்ட் கியர் போட்டுட்டேன். இந்த ஃபஸ்ட் கியரில் தான் வண்டியை மூவ் பண்ண போகிறோம். ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு நான் பிரேக்கை அப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த மூமெண்ட்டை நல்லா கவனிங்க. இப்போ பிரேக் எடுத்தால் வண்டி பின்னாடி போகிறது தெரியுதுங்களா? இப்போ பின்னாடி போகாமல் முன்னாடி எடுக்கிறது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கிளட்சு அந்த மூவிங் பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, அந்த மூவிங் பாயிண்ட்டாண்ட கிளட்சை வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிங்கன்னா வண்டி உங்களுக்கு நவராமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஆக்சிலேட்டரான காலை வச்சுட்டு லேசாக ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு கிளட்ச் எடுங்க. அப்போ தான் வண்டி ஈஸியாக உங்களுக்கு மூவிங்கே வரும். ஏன்னா இது ரொம்ப ஃபுல் மேடு இல்லையா, அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஆக்சிலேட்டரை கொடுத்து தான் மேலே ஏற்ற முடியும். இப்படி மேலே ஏற்றிக்கலாம். இது வந்து நான் நேராக ஏற்றிருக்கேன். இப்போ நீங்கள் எந்த பக்கமாவது வளைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா லெஃப்ட்டோ ரைட்டோ நீங்கள் வளைச்சி மேலே ஏற்றணும். மேலே ஏற்றும் போதே என்ன பண்ணுங்கள், லெஃப்ட்டோ ரைட்டோ மேலே லெஃப்ட்டு இல்லைனா ரைட்டு நீங்கள் வளைக்கிற மாதிரி அந்த பொசிஷனுக்கு நீங்கள் மேலே ஏற்றிக்கலாம். இப்போ நான் மறுபடியும் டவுனில் இறக்கிறேன். இப்போ டவுனில் பாருங்கள், நான் ஜஸ்ட்டு பிரேக்கை மட்டும்தான் அப்ளை பண்ணி இறக்குறேன். கிளட்சை விட்டுட்டேன், ஏன்னா கியர் இப்போ நியூட்ரலில் இருக்குது. இப்போ டவுனில் ஃபுல்லாக இறங்கிடுச்சு. சரி, இது வந்து ஃப்ரண்ட்டு மெத்தடுக்கான முன்னாடி ஏற்றுறது. பின்னாடி ஏற்றுறது எப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு அதையும் காமிச்சிட்றேன். ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ பாருங்கள், நான் இப்போது ரிவேர்ஸ் மூலயமா வண்டியை மேலே ஏற்றுறேன். சேம் அதே தான். கிளட்சை விட்டு இங்கேருந்து நீங்கள் வரும்போதே என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே எடுங்க. ஸ்டேரிங் வந்து ஒரு பக்கமாக வளைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஏறும்போதே ரோட்டில் ஈஸியாக ஏறும். ஏறி ரோட்டில் உடனே ஏறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு மண் தரையிலேயே கொஞ்சம் அப்படி போயிட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தடில் நீங்கள் வளைக்கலாம், அதாவது ஸ்னோப்பில் நீங்கள் மேலே ஏற்றுறது. ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கை பார்க்கலாம். ஸ்டேரிங்கில் எல்லாம் சொல்லிட்டேன், இருந்தாலும் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டியது இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அதை பாருங்கள். நம்ம ஒரு ஃபாஸ்ட்டான ஸ்பீடு இருக்கும்போது ஸ்டேரிங்கை முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஷேக் பண்ணாமல் பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேரிங் ஷேக் பண்ணும்போது அந்த டைமில் உங்களுக்கு அதிகப்படியான லெஃப்ட் ரைட் வந்து வெளியே காமிக்கும். இப்போது பாருங்கள், நான் 45th கியரில் ஒரு 45+ போயிட்டுருக்கேன். இந்த ஸ்பீடில் நீங்கள் ஸ்டேரிங்கை இப்படி அப்படியே வளைச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக உடனே ரிசல்ட் கிடைக்கும், அதாவது வளையிறது. அதனால் என்ன பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக போகிறீங்கன்னா ஸ்டேரிங்கோட திருப்பத்தை குறைங்க. இப்போது எனக்கு ஸ்டேரிங் வரல, எனக்கு சரியாக ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா ஸ்டேரிங்கில் வெயிட் போடாமல் என்ன பண்ணுங்கள், அதை ஃப்ரீயாக விட்டு அதோட போக்கில் நீங்கள் விடுற மாதிரி கொஞ்சம் விட்டு பாருங்கள். அது என்ன மிஸ்டேக் பண்ணுதோ அதை மட்டும் நீங்கள் மெதுவாக கரெக்ஷன் பண்ணுங்கள். அதை நம்ம ஹெவியாகவும் வெயிட்டாகவும் பிடிச்சி நம்ம வளைக்கும் போது என்ன ஆகும்னா அந்த லெஃப்ட் ரைட் உங்களுக்கு அதிகமாகிட்டே இருக்கும். இப்போது நீங்கள் லெஃப்ட்டு போகணும் ரைட் போகணும் அப்படின்னா கொஞ்சம் வளைச்சி கொஞ்ச நேரம் பொறுமையாக கவனிங்க, எவ்வளோ லெஃப்ட் போகுது எவ்வளோ ரைட் போகுதுன்றத கொஞ்சமாக வளைச்சி நீங்கள் கவனித்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது புரியும். இப்போ நான் பாருங்கள், இந்த லெஃப்ட்டு வளைக்கிறேன், லெஃப்ட்டு
பாருங்கள், இந்த வளைவுக்கே எவ்வளோ ரிசல்ட் கிடைக்குது பாருங்கள். ஏன்னா இன்னும் நான் ஃபாஸ்ட்டாக போனீங்கன்னா இன்னும் அதிகமான டேர்ன் ஆகும். ஆனால் இந்த ஸ்பீடுக்கே இவ்வளோ டேர்ன் ஆகும்போது நம்ம அதிகமாக ஸ்டேரிங்கில் ஹேண்டில் ஓவராக நம்ம வெயிட் போட்டு வளைக்க தேவையில்லை. இப்போ நம்ம எதிர்க்க வர டேர்னிங்கை பாருங்கள். அந்த டேர்னிங்கில் நான் இந்த ஸ்பீடில் போயிட்டுருக்கேன். டேர்னிங்கில் சைடு வாங்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு பின்னாடி போகிறத பாருங்கள். டேர்னிங் முடிஞ்ச பிறகு நம்ம சைடு வாங்கிக்கலாம். ஓகே, மறுபடியும் அங்கே வேகத்தடை வருது. அந்த வேகத்தடைக்கு இங்கேயே நான் கிளச்சு பிரேக் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த டிஸ்டன்ஸ் பாருங்கள். அந்த வண்டி உங்களுக்கு தெரிகிற வரைக்கும் நீங்கள் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். ரொம்ப கிட்ட ரீச் பண்ணாமல் பார்த்துக்குங்க. இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க, இந்த லெஃப்ட்டு எனக்கு பார்க்க முடியல, லெஃப்ட்டு பார்க்க முடியலன்னு சொல்கிறீங்க. லெஃப்ட்டு நீங்கள் எதுக்கு பார்க்கணும்? இப்போ நீங்கள் இந்த ரோடை கவனிங்க. லெஃப்ட்டு ஏன் பார்க்க போகிறீங்க? உங்களுக்கு ரோடு அங்கே கிளியராக இருக்குது, தெரியுது. ஓகே, பஜாரில் நீங்கள் புதுசில் பிகினிங்கில் ஓட்டும்போது பஜாரில் ஓட்ட போகிறது இல்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவுட்டரில் ஓட்டும்போது இந்த லெஃப்டோட வியூ சரியாக தெரியலன்றதை நீங்கள் மைண்டில் அதிகமாக ஏற்றிக்காதீங்க. லெஃப்ட்டு வியூ வந்து நீங்கள் ஓட்ட 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 தான் அது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். வண்டியோட லென்த்து எவ்வளோ, அகலம் எவ்வளோன்றது உடனே யாருக்குமே வந்துடாது. அது நம்ம ஒரு குறைந்தபட்சம் ஒரு 15 நாள் 20 நாள் நம்ம வண்டி கண்டினியூவாக ஓட்டினா தான் அந்த வண்டியோட அகலம் நீட்டுன்றது நமக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகும். இப்போது அங்கே வேகத்தடை இருக்குது. நான் இங்கேயே பிரேக் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பிரேக் தேவையில்லை. செகண்ட் கியர் மாற்றிட்டு ஒன்லி கிளச்சை மட்டும் தான் ரிலீஸ் பண்ணுறேன். ஸ்பீடு இல்லை. இப்போது இங்கே நம்ம ஸ்டேரிங் வளைக்கிறோம் இல்லையா, இந்த வளைவை கவனிங்க. இப்போ நான் ஸ்டேரிங் வந்து நேராக பிடிச்சிட்ருக்கேன். ரைட்டில் வளைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த கையை இப்படி கொண்டு வந்து ஒரு ஆஃப் டர்ன் மட்டும் அப்படி மாற்றிக்கங்க. மாற்றிட்டு இவ்வளோதாங்க, இந்த டேர்னிங்கே இவ்வளோதான். டேர்னிங் முடிஞ்சிச்சு. மறுபடியும் அதே அளவுக்கு கையை கொடுத்து மாற்றி உங்கள் கையோட பொசிஷனுக்கு நீங்கள் நேராக வச்சுக்கிட்டாலே போதும். டிரைவிங் வந்து நீங்கள் ஈஸி அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஈஸி. கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டமாக தான் தெரியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஈஸின்ற வார்த்தையை உங்கள் மனசுக்கு நம்ப வைங்க. டிரைவிங் நம்மளுக்கு ஈஸி தான், கஷ்டம் ஒன்றும் கிடையாது. இப்போது உதாரணத்துக்கு உங்களுக்கு கஷ்டம்னும் போது எந்த வண்டியெல்லாம் நீங்கள் ஓட்டினா கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வீலர் கீர் வண்டியே ஓட்ட தெரியாதவங்களுக்கு கார் கஷ்டமாக இருக்கும். 2 வீலர் சரளமாக கிளச்சு கியரெல்லாம் ஆப்ரேட் பண்ணி நல்லா சரளமாக ஓட்டுறவங்களுக்கு கார் கஷ்டமே தெரியாது. கிளச்சுனா என்ன, கீர்னா என்ன, அந்த கிளச்சில் என்னென்ன தப்பு நடக்கும், கீர்னால் என்னென்ன தப்பு நடக்கும்ன்றது உங்களுக்கு 2 வீலர் ஓட்டுறவங்களுக்கு கேட்டாலே அதுக்கான ஆன்சர் தெரிஞ்சிடும். கிளச்சில் வர தப்பு வண்டி ஆஃப் ஆகிறது, கியரில் வர தப்பு வண்டி இடிக்கிறது. இது 2 தான் மெயினே. மற்றபடி இந்த ஸ்டேரிங்கு, ஆக்சிலேட்டரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து செய்ய வேண்டியது, அவ்வளோதான். எதிர்க்க என்ன இருக்குது அதை பார்த்து நீங்கள் செய்ய வேண்டியது. ஓகே, இன்றைக்கான வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் நீங்களும் கேளுங்க. என்ன டவுட் கேட்குறீங்களோ கேளுங்க. அந்த டவுட்க்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ப்ராக்டிக்கலாகவே செஞ்சு காமிக்கிறேன். ஓகே, பாய்.